Hi friends, வணக்கம். உங்களுடைய ஷார்ட்ஸ்க்கான வியூஸ் அதிகமா போல அப்படின்ற மாதிரி நீங்க நிறைய கமெண்ட் பண்ணிருந்தீங்க. Friends, உங்களுக்கான ஷார்ட்ஸ் வியூஸ் நீங்க அதிகரிக்கணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா நாம உங்களுக்கான டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டாக்ல நீங்க கரெக்ட்டா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன்னா फ्रेंड्स உங்களுக்கான வியூஸ் பார்த்தோம்னா ஷார்ட்ஸ் ஃபீட்ல வரதுக்கு பதிலா சர்ச்ல வந்துச்சுனா உங்களுக்கான கிளிக் த்ரூ ரேட் அதிகமாகும். இதனால உங்களுக்கான வியூஸ் அதிகமா வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். பட் நான் அப்படி பண்ணியும் அதாவது கரெக்ட்டான டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டாக் எல்லாமே நீங்க சொன்ன மெத்தட் தான் ப்ரோ நான் போட்டுருக்கேன். பட் அப்பயும் எனக்கான வியூஸ் வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. Friends, இதுக்கான இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தோம்னா நீங்க இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட நீங்க உங்களோட தம்ப்நெயில நீங்க மேக் பண்ணி வச்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கான CTR இன்கிரீஸ் ஆகும். இப்படி உங்களுக்கான CTR இன்கிரீஸ் ஆகும்போது கூட உங்களுக்கான வியூஸ் வந்து இன்கிரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது फ्रेंड्स இப்போ YouTube சர்ச் பார்ல யாரனா ஒருத்தர் அவங்களுக்கு தேவையான விஷயத்தை அவங்க சர்ச் பண்ணும்போது அந்த சர்ச் வேர்ட் பார்த்தோம்னா உங்களோட கீவேர்ட்ல வந்து சம்பந்தப்பட்டிருந்துச்சுனா உங்களுடைய வீடியோஸ் வந்து ஃபர்ஸ்ட் காட்டும். இதுல வந்து பார்த்தோம்னா உங்களோட தம்ப்நெயில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சுனா அவங்க வந்து உங்களுடைய ஷார்ட்ஸை கிளிக் பண்ணி பார்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இது மூலமா உங்களுக்கு ஷார்ட்ஸ் வியூஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே फ्रेंड्स, இப்போ உங்களுக்கு ஷார்ட்ஸ்லாம் எப்படி அப்லோட் பண்ணலாம்ன்ற மெத்தட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த கஸ்டம் தம்ப்நெயில எப்படி நீங்க உங்களுக்கு ஷார்ட்ஸ் நீங்க ஆட் பண்ணலாம், இது மூலமா எப்படி நீங்க வியூஸ் கெயின் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம YouTubeக்குள்ள போயிடலாம். இதுல சர்ச் பார்ல போயிட்டு நீங்க வந்து எந்த சம்பந்தமா வீடியோஸ் போட போறீங்களோ ஆல்ரெடி வேற யாரனா போட்டுருப்பாங்க. சோ அவங்க எப்படி ஃபர்ஸ்ட் போட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அது மாதிரி நீங்களும் உங்களோட தம்ப்நெயில நீங்க மேக் பண்ணிக்கலாம். फ्रेंड्स இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல நான் ஃபேக்ட் சேனலுக்கான அந்த ஃபேக்ட்னு சொல்லிட்டு டைப் பண்றேன். இங்க பாருங்க फ्रेंड्स, மேல பார்த்தோம்னா லாங் வீடியோஸ் இருக்கு. அது கீழ பார்த்தோம்னா ஷார்ட்ஸ்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம லாங் வீடியோஸ் பார்க்க போறதுல ஷார்ட்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போ இந்த ஷார்ட்ஸ்க்கான தம்ப்நெயில் எப்படி கொடுத்திருக்கான்னு சொல்லிட்டு நீங்க ஒவ்வொண்ணா செக் பண்ணி பாருங்க. எந்த ஷார்ட்ஸ்க்கு அதிகமான வியூஸ் போயிருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த ஷார்ட்ஸ் பாருங்க फ्रेंड्स, அமேசிங் ஃபேக்ட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ பேக்ரவுண்ட்ல எல்லாம் கொடுத்திருக்காங்க. கீழ பார்த்தோம்னா 20 லட்சம் கிட்ட வியூஸ் போயிருக்கு. சோ இது ஆல்ரெடி ட்ரெண்டிங்ல இருக்குதா இதோட தம்ப்நெயில் மாதிரி நாம நம்மளுக்கு தம்ப்நெயில் நம்ம மேக் பண்ணி YouTubeல அப்லோட் பண்ணலாம். ஓகே, இப்போ இதே மாதிரி நீங்க எந்த கீவேர்ட்ல வந்து வீடியோஸ் போட போறீங்களோ அந்த கீவேர்ட்ஸ் இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. அவங்க இந்த இடத்துல வேற என்ன மாதிரி தம்ப்நெயில் மேக் பண்ணிருக்கான்னு பாருங்க. ஆல்ரெடி புருவனான அந்த தம்ப்நெயில் மாதிரி நீங்களும் உங்களுக்கான தம்ப்நெயில் நீங்க மேக் பண்ணி போட்டீங்கன்னா சோ உங்களுக்கான வியூஸ் இன்கிரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே फ्रेंड्स, இப்போ நீங்க அனலைஸ் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க உங்களோட ஷார்ட்ஸ் வந்து YouTubeல அப்லோட் பண்ண போறீங்க. சோ கீழ இருக்கிற பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல மேல பார்த்தோம்னா கிரியேட் a ஷார்ட்ஸ் கீழ பார்த்தா அப்லோட் வீடியோஸ்ன்ற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க வந்து லைவா பண்ண போறீங்கன்னா மேல இருக்கிற அந்த கிரியேட் ஷார்ட்டை கிளிக் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணுங்க. இது ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மெத்தட் தான். கீழ இருக்கிற அப்லோட் வீடியோஸை கிளிக் பண்ணி நம்ம ஆல்ரெடி மேட் பண்ணி வச்சிருந்த அந்த வீடியோஸை கொண்டு வந்து நம்ம உள்ள இன்சர்ட் பண்ணலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ இங்க கீழ இருக்கிற அந்த அப்லோட் வீடியோஸை கிளிக் பண்றேன். இதுல நம்ம ஷார்ட்ஸ் எதுவா அதை நான் கிளிக் பண்றேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க நம்மளோட வீடியோஸ் வந்து எது வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டிராக் அண்ட் டிராப் பண்ணிக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்றேன். அடுத்து கீழ பாருங்க फ्रेंड्स, இந்த இடத்துல சவுண்ட், டெக்ஸ்ட், வாய்ஸ் ஓவர், டைம்லைன் ஆப்ஷன்லாம் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி நம்ம ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணனும்ன்றத நம்ம பார்க்க போறது கிடையாது. தம்ப்நெயில் மட்டும் தான் செட் பண்ண போறோம். சோ அடுத்து இருக்கிற நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல டைட்டில் கேக்குது. நீங்க உங்க வீடியோஸ்க்கு தேவையான டைட்டில் இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே கீழ பாருங்க फ्रेंड्स, அன்லிஸ்ட், லொகேஷன், ஆடியன்ஸ்ன்ற ஆப்ஷன்லாம் கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து பார்த்தோம்னா விசிபிலிட்டி நீங்க அன்லிஸ்ட்லயே வெச்சுக்கீங்க, இல்ல பிரைவேட்ல கூட நீங்க வெச்சுக்கீங்க. அதுக்கு கீழ பாருங்க फ्रेंड्स, செலக்ட் ஆடியன்ஸ்ன்ற ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இத கிளிக் பண்ணுங்க. இதுல நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஏன்னா நாம வந்து கிட்ஸ்க்காக இத மேக் பண்ணலாம், எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் ரெடி பண்ணிருக்கோம். சோ நீங்க கண்டிப்பா நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நீங்க எஸ்ன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான வியூஸ் வந்து போகாம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ கீழ இருக்கிற நோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்து கீழ இருக்கிற ஆப்ஷன்ல அப்படியே இருக்கு फ्रेंड्स, அது எதுமே நீங்க கை வைக்காதீங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க फ्रेंड्स, மேல இந்த இடத்துல பென்சில் ஐகான் கொடுத்திருப்பாங்க. இந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா ஸ்லைடா நிறைய கொடுத்திருப்பாங்க. இந்த வீடியோல இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனும் ஸ்லைடா கொடுத்திருப்பாங்க. இதுல உங்களுக்கு எது வேணுமோ இத நீங்க தம்ப்நெயில நீங்க மேக் பண்ணிக்கலாம். फ्रेंड्स நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து மேக் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். அது எப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இந்த வீடியோவோட லாஸ்ட்ல வாங்க फ्रेंड्स. இப்போ இந்த இடத்துல பாருங்க நான் உருவாக்கின இந்த ஷார்ட்ஸ்க்கான தம்ப்நெயில் இந்த இடத்துல நான் ஆல்ரெடி உருவாக்கி வச்சிருக்கேன். இது எப்படி பண்ணணும்ன்றத நான் இனிமேல் சொல்றேன். இப்போ நீங்க என்ன பண்ணணும், இந்த வீடியோவோட லாஸ்ட்ல வந்துட்டு இத கிளிக் பண்ணிட்டு கீழ இருக்கிற டன் ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க फ्रेंड्स, நாம வந்து உருவாக்கின கஸ்டம் தம்ப்நெயில் இந்த இடத்துல ஆட் ஆயிடுச்சு. இந்த ஷார்ட்ஸ் வீடியோஸ் எப்படி மேக் பண்ணலாம்ன்றத நான் கைன் மாஸ்டர்ல சொல்றேன். பட் இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும், மேல இருக்கிற இந்த பென்சில் ஐகானை கிளிக் பண்ணி நீங்க அந்த வீடியோல இருக்கிற அந்த கடைசி பார்ட்டை நீங்க உங்களோட தம்ப்நெயில நீங்க மேக் பண்ணிக்கலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி நம்ம கஸ்டம் தம்ப்நெயில இந்த பென்சில் ஐகானை கிளிக் பண்ணி பண்ணலாம்னு சொல்லிட்டு. फ्रेंड्स இந்த இடத்துல பாருங்க அன்லிஸ்ட், பப்ளிக், பிரைவேட்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதுல நீங்க எந்த ஆப்ஷன் வேணா கிளிக் பண்ணுங்க. பட் இந்த மூணு ஆப்ஷன் கொடுத்துட்டு கீழ இருக்கிற அந்த அப்லோட் ஷார்ட்ஸ் கிளிக் பண்ணதுக்கு முன்னாடியே நீங்க உங்களோட தம்ப்நெயில நீங்க சேஞ்ச் பண்ணிடணும். சப்போஸ் நீங்க இந்த இடத்துல அன்லிஸ்ட் வச்சிட்டு இல்ல பிரைவேட் வச்சிட்டு இல்ல பப்ளிக் வச்சிட்டு கீழ இருக்கிற அந்த அப்லோட் ஷார்ட்ஸ் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ரிட்டர்ன் வந்து நம்மளோட தம்ப்நெயில நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் நம்ம இது கீழ இருக்கிற அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து அந்த கஸ்டம் தம்ப்நெயில் எடிட் பண்ற ஆப்ஷனே இருக்காது. फ्रेंड्स இப்போ நீங்க அப்லோட் பண்ண ஷார்ட்ஸ் போய் செக் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல அந்த கஸ்டம் தம்ப்நெயில் சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷனே இருக்காது. சோ ஒன்ஸ் நீங்க இந்த ஆப்ஷன் கொடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பண்ணாதான் உண்டு, பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. சோ வீடியோ அப்லோட் பண்ணும்போது நீங்க இத பண்ணிக்கங்க. ஓகே फ्रेंड्स, இப்போ கீழ இருக்கிற அந்த அப்லோட் ஷார்ட்ஸ் நான் கிளிக் பண்றேன். இப்போ சி வீடியோஸ் நான் கிளிக் பண்றேன்.
இப்போ இந்த இடத்துல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்லோட் பண்ண ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் கூட இந்த இடத்துல அன்லிஸ்டட் இருந்துச்சுன்னா அதை கொண்டு போயிட்டு நீங்க பிரைவேட்டா மாத்திக்கங்க, இல்ல நீங்க பப்ளிக்கா மாத்திக்கங்க. ஸோ பப்ளிக்கா மாத்தினதுக்கு அப்புறம் தான் எல்லாத்துக்கும் போக ஆரம்பிக்கும். ஸோ அப்பதான் உங்க தம்ப்நெயில் வந்து நிறைய பேருக்கு விசிபிள் ஆகும். உங்களோட ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி நம்ம ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு, ஷார்ட்ஸ்க்கான தம்ப்நெயில் எப்படி நம்ம செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இப்போ இந்த தம்ப்நெயில வந்து நீங்க வந்து பிசில இல்ல லேப்டாப்ல நீங்க வந்து அப்லோட் பண்றீங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான அந்த ஷோ ஆப்ஷன் காட்டாது. நீங்க அதுல கஸ்டம் தம்ப்நெயில் நீங்க ஆட் பண்ணவே முடியாது. சோ ஒன்லி நீங்க மொபைல் போன்ல பண்ணும்போது மட்டும் தான் பண்ண முடியும். அதுவும் நீங்க அப்லோட் ஷார்ட்ஸ் கொடுக்க முன்னாடியே நீங்க பண்ணாதான் உண்டு. ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னுடைய ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நான் வந்து பிசில தான் அப்லோட் பண்றேன். அதனால எனக்கான கஸ்டம் தம்ப்நெயில் என்னால செட் பண்ண முடியாது. சோ நீங்க மொபைல் போன்ல வந்து ஷார்ட்ஸ் மேக் பண்றதுக்கான கஸ்டம் தம்ப்நெயில் இப்படி தான் நம்ம செட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் எப்படி நம்மளுக்கு தேவையான கஸ்டம் தம்ப்நெயில் ஷார்ட்ஸ்க்கு எப்படி நம்ம அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி ஷார்ட்ஸ்ல எப்படி நம்ம போய் நம்மளுக்கான கஸ்டம் தம்ப்நெயில் உருவாக்கலாம்னு சொல்லிட்டு நான் எடிட்டிங் சாஃப்ட்வேர்ல போய் சொல்லி தரேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் கைன்மாஸ்டர் யூஸ் பண்றதால நான் கைன்மாஸ்டர் போய் சொல்லி தரேன். இதுவே நீங்க வேற எந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்க அதுல போயிட்டு நீங்க இப்ப நான் சொன்ன ப்ராசஸை நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கைன்மாஸ்டர் ஓபன் பண்ணிட்டேன். மேலே இருக்கிற கிரியேட் நியூ என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்க ப்ராஜெக்ட் நேமை டைப் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து ஷார்ட்ஸ் தான் மேக் பண்ண போறோம். ஸோ செகண்டா இருக்கிற 9:16 இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கீழே இருக்கிற கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோம்னா கைன்மாஸ்டரோட இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம மீடியா ஃபைல் உள்ள நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஸோ மீடியாவை கிளிக் பண்றேன். ஸோ நம்மளுடைய ஷார்ட்ஸ் எந்த இடத்துல இருக்கோ அந்த ஷார்ட்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் ஷார்ட்ஸை நான் உள்ள இன்சர்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோஸ் இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ இந்த வீடியோஸ் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு தேவையான மாதிரி நம்மளோட ஷார்ட்ஸ் நம்ம எடிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேப்பில் இருக்கிற நீங்கள் எதை வேணா நீங்கள் உங்களுக்கு நான் தம்ப்நெயிலே நீங்கள் செட் பண்ணலாம். இதை நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் யூடியூப்ல ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது அந்த தம்ப்நெயில் காட்டும் பார்த்தீங்களா, நீங்கள் அந்த இடத்துல செட் பண்ணலாம். பட் கஸ்டம் தம்ப்நெயில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, இந்த வீடியோ ஸ்டார்டிங்லையோ இல்லை இந்த வீடியோ லாஸ்ட்லையோ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன லேயரை நம்ம ஆட் பண்ணோம்னா அந்த லேயரை கொண்டு போய் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி நம்ம வந்து கஸ்டம் தம்ப்நெயில் நம்ம அதில் மேக் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி கொடுத்து நம்ம ஓகே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லையும் பண்ணிக்கலாம், இல்லை லாஸ்ட்லையும் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் லாஸ்ட்ல இதை மேக் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ஷார்ட்ஸ்ல நீங்க வேற எதனா ஃபேக்ட் சேனல்ல வேற எதனா வச்சிருந்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன் வந்திருக்கும். ஸோ அந்த சீன் எந்த இடத்துல வருதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல நீங்க இப்படி வச்சுட்டு இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல பாருங்க, இந்த இடத்துல கேப்சர் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த கேப்சர் அண்ட் சேவ் என்ற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கிற இமேஜ், அதாவது நீங்க எந்த இடத்துல நீங்க வச்சீங்களோ அந்த இடத்துல இருக்கிற இமேஜ் வந்து சக்சஸ்ஃபுல்லா சேவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த இமேஜ் தான் நம்ம உள்ள இன்சர்ட் பண்ண போறோம். இப்போ இந்த லேயரை நான் கடைசியாக கொண்டு வந்துட்டேன். இப்போ மீடியாவை கிளிக் பண்றேன். இந்த கைன்மாஸ்டர் கேப்சர் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்றேன். இந்த இடத்துல நான் வந்து கேப்சர் பண்ண என்னோட இமேஜை நான் உள்ள இன்சர்ட் பண்றேன். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே ரெண்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இமேஜ் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரை செகண்ட் இருக்கணும், இல்லைனா ஒரு செகண்ட் இருக்கிற மாதிரி நீ வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஷார்ட்ஸ் பார்த்தோம்னா ஒரு 30 to 42 செகண்ட் வரைக்கும் தான் இருக்கணுன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த லேயர் பாருங்க 6 செகண்ட் இருக்குன்னா நான் ஒரு 7 செகண்ட் வச்சுட்டு இதை நான் கட் பண்ணிடுறேன். ஓகே, மீதி இருக்கிறத நீங்கள் ட்ரிம் டு ரைட் கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த ஒரு செகண்டுக்கு மட்டும் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா லேயரை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல டெக்ஸ்ட் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று டைப் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு மேலே இருக்கிற ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்மளோட டெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை கொண்டு போய்ட்டு நீங்கள் மேலே வைங்க. உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அங்கே வச்சுக்கோங்க. அடுத்து இதோட கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ண நினச்சேன்னா இந்த ஃபாண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். எனக்கு இப்போ இந்த இடத்துல போல்டு ஆப்ஷன் தான் வேணும். ஸோ இந்த போல்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மேலே இருக்கிற ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ என்னுடைய ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து எனக்கு கலர் வந்து ஒயிட்ல இருந்தால் போதும். அடுத்து கீழே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அவுட்லைன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது கீழே பாருங்க பேக்ரவுண்ட் கலர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பேக்ரவுண்ட் கலரை நான் கிளிக் பண்ணுறேன். மேலே இருக்கிற எனேபிள் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்கள் நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல எல்லோ கொடுக்குறேன். எல்லோ கொடுத்து கீழே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் வித் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரோ ஃபுல்லாக எல்லோவாக மாறிடும். அடுத்து நான் வெளியே வரேன். இந்த இடத்துல அவுட்லைன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எழுத்துக்கு எனக்கு அவுட்லைன் வேணும். ஸோ நான் அதை பிளாக் கலரில் வச்சுட்டு இதை நான் எனேபிள் பண்ணிவிட்டு நான் திக்னஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். இப்போ பேக் வந்துட்டாங்க. இப்போ எனக்கு இதுவே போதும் அப்படின்னா இதோட விட்டுடலாம். இந்த இடத்துல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக கொண்டு வந்து வச்சுட்டு இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் ட்ரிம் டு லைட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இந்த ஷார்ட்ஸை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஷார்ட்ஸ் முடியுதுன்னா அடுத்து பாருங்க இந்த ஒரு செகண்ட் பார்த்தோம்னா நம்ம கஸ்டம் தமிழ் வரும். இதை வந்து நீங்கள் வந்து அரை செகண்ட் கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் வந்து இந்த எழுத்தை நீங்கள் வச்சாலும் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அது மாதிரி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல பாருங்க நான் ஃபுல்லாக கூட வச்சுக்கிறேன். இதில் உங்களுக்கு எதை தேவைப்படுதோ அதை கூட நீங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த மாதிரி கேப்சர் பண்ணி கடைசியாக வச்சது உங்களுக்கு பிடிக்கல, இன்னும் எனக்கு நல்லா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கேன்வாவில் போய் அழகாக ட்ரை பண்ணி கூட கொண்டு வந்து இடத்துல நீங்கள் இமேஜை நீங்கள் ஒரு செகண்டுக்கு அரை செகண்ட் நீங்கள் ஆட் பண்ணால் கூட நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அந்த இடத்துல நீங்கள் ஸ்லைட் பண்ணி உங்களுக்கு தேவையான கஸ்டம் தமிழை நீங்கள் ஷார்ட்ஸில் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் எப்படி நம்மளுக்கு தேவையான கஸ்டம் தமிழை நம்ம எடிட்டிங் சாஃப்ட்வேர் மூலியமாக உருவாக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கேன்வா மூலியமாகவும் உருவாக்கலாம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள்னு அதுக்கேற்ற மாதிரி உருவாக்கிக்கிங்க.
ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஷார்ட்ஸ் வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த கஸ்டம் தமிழ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணலான்ற மெத்தட் தான் நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருந்தா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்க. நீங்கள் வேறு எதாவது என்கிட்ட கேட்கணும்னு வச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.